அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3PS மீட்டரில் என்னென்ன வருது, நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாமலே டிஸ்பிளேயில் என்னென்ன வருது நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் வருது பிஎஃப், இந்த ஒரு சில இதில் வந்து பிஎஃப் பெனால்ட்டி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது. இப்போ ரெண்டாவது வந்து நம்ம கிலோ வாட்ஸ், நம்ம எவ்வளோ யூசேஜ் பண்ணுறோம் அதை பொறுத்து. அடுத்தது இப்போ நான் ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் தேவையானது நம்ம இதில் எல்லாம் டிஸ்பிளே உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து நம்ம வோல்டேஜ், இப்போ ரெட் ஃபேஸில் வர வோல்டேஜ். அடுத்தது ஒயில் வரும், இந்த ஒய் ஃபேஸில் வர 227 வோல்டேஜ். அடுத்தது இது பி ஃபேஸில் வர 234 அந்த வோல்டேஜ் வந்து இது வந்து. இப்போ வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கான நம்ம ஆம்ப்ஸ் எவ்வளோ யூசேஜ் பண்ணுறோம் அந்த டிஸ்பிளே இது வந்து ஆருக்கு. இப்போ அடுத்தது ஒய்க்கு, ஒயில் வந்து நம்ம ஒரு 6 ஆம்ப்ஸு இப்போ 25 இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்மளுக்கு வந்து பி ஃபேஸில் வந்து ஒரு 5 ஆம்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை 5.63 ஆம்ப்ஸ். இது நார்மலாக ஃப்ரண்ட்டு. அடுத்தது இது வந்து டேட்டு. இது வந்து கரெக்டாக டைம், இப்போ நம்ம எந்த டைமில் எடுக்கிறோமோ அது அந்த டைம் இது. இப்போ அடுத்தது நம்ம கிலோ வாட் ஹவருக்கு, இதுதான் நம்ம ரீடிங் வந்து ஈபியில் வந்து எடுத்துகிட்டு போகிற ரீடிங் வந்து இதுதான் கிலோ வாட் ஹவருக்கு. இந்த ஃபஸ்ட்டு வர நம்ம KWH தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீடிங் எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்தது KWH வந்து C1 இது மாதிரி வந்து கண்டினியூஸாக வரும், அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை. இது கிலோ வோல்ட் ஆம்ப்ஸ் ஹவருக்கு, ஒரு ஹவருக்கு கிலோ வோல்ட் ஆம்ப்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. டோட்டலாக இது வரைக்கும் கிலோ வோல்ட் ஆம்ப்ஸ் ஹவருக்கு இவ்வளோ வந்திருக்கு. அடுத்த டிஸ்பிளே வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பார்த்தீங்களா, பிஎஃப் அந்த பெனால்ட்டின்னு ஒரு சொல்லுவாங்களே, அந்த பிஎஃப் வர வேண்டியது இது. ஓகே, தேங்க்யூ.